Hi friends, welcome back my YouTube channel. Please subscribe my YouTube channel. இந்த காட்டப்ராக் vlog என்னன்னா ஃபிஷ் மார்க்கெட். இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது உறையூர் ஃபிஷ் மார்க்கெட்டு. நான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஃபிஷ் மார்க்கெட் போனேன். ஏன்னா திருச்சியில் இருக்க மக்களுக்கு மோஸ்ட்லி எல்லார் பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபிஷ் மார்க்கெட்டு இங்கே திருச்சியில் இருக்குன்னா அங்கே போய் வாங்கலாங்க. ஏன்னா திருச்சியில் வந்து கடல் கிடையாது, அதனால் திருச்சி ஃபிஷ் மார்க்கெட்னாவே உறையூரில் தான் இருக்குனாங்க. நாங்கள் அடிக்கடி போய் வாங்குறது ஃபிஷ்ஷு, நண்டு, ப்ரானு என்ன வாங்கணுன்னாலும் நாங்கள் பொன்மலை சந்தை தான் அடிக்கடி போவோம். அங்கே அந்த ஒரு அக்காக்கிட்ட எனக்கு கேட்டேன், எங்கேருந்து நம்ம திருச்சியில் தான் கடலே கிடையாது, எங்கேருந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு, இந்த ப்ரானு, நண்டு இதெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நம்ம திருச்சியில் உறையூரில் இருக்கலாம், அங்கே போய் நாங்கள் ஏர்லியாக 3 மணிக்கெலாம் வாங்கிட்டு வந்துடுவோம். 3 மணிக்கு வாங்கிட்டு வந்து இங்கே ஓப்பன் பண்ணி நாங்கள் இங்கே சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்போக்கு தான் நாங்கள் சொன்னோம் எங்கள் வீட்டில், ஏங்க நம்ம போய் ஏன் டேரெக்டாக அங்கே போய் வாங்கக்கூடாது, நம்ம அங்கே போய் பார்த்து வாங்கலாம், எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், ஃபிஷ்ஷஸ்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தா வந்து பார்க்குறோம், அவ்வளோ வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் கிடைக்குதுங்க. பார்க்கவே விதவிதமாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்க்கும்போது உயிர் இருந்துச்சு. சில ஃபிஷ்ஷெல்லாம் உயிர் இருந்துச்சுன்னா வளர்ப்பு ஃபிஷ்ஷாக இருக்கும். இது வளர்ப்பு ஃபிஷ்னால் நம்மளே ஏரி குளங்கள் அங்கங்கே நம்ம லோக்கல்லே எங்கேயாச்சும் இருக்கும். அதேமாதிரி நம்ம ஃபிஷ்ஷு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லோக்கலில் வாங்கப்போ நம்மளுக்கு கொஞ்சம் 1 கிலோ வந்து 700-800 கொடுத்து நம்ம கன்ஃபார்மாக வாங்குவோம். ஆனால் நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டு எப்போவுமே ஹோல்சேல் கடைக்கு நம்ம டேரெக்டாக போனாவே கம்மியில் தான் வாங்குவோம். அதே மாதிரி தாங்க அள்ளி போட்டு கொடுத்தாங்க, வெயிட்டு கூட போடலாங்க, அள்ளி போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஃபிஷ்ஷஸ்லாம். அதே மாதிரி நம்ம ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணனா அதுக்கு தனியாக பின்னாடி பேக் சைடே நீங்கள் போயிடலாம். இப்போ பேக் சைடே எங்கள் ஃபிஷ்ஷஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு கிலோக்கு இவ்வளோன்னு சொல்லி வாங்குறாங்க. 30 ரூபாலேருந்து 40 ரூபா தான் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு தந்தாப்புல அது எப்படின்னு தெரியல அவங்க இது. அதேமாதிரி நாங்கள் ஃபிஷ் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ்ஷு நெத்திலி ஃபிஷ் தான் எங்கள் வீட்டில் வாங்கினேன். நெத்திலி ஃபிஷ் வந்து கிலோ வந்து 180 to 200 ரூபாக்குள்ளே தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ப்ரான் வந்து 350 ரூபா. நம்ம ப்ரான் வந்து நம்ம லோக்கலில் வாங்கினோம்னா காசு கூட கொடுத்து நம்ம வாங்குவோம், அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம க்ளீனிங் பண்ண பின்னாடி சைடு இருந்துச்சு. அப்புறம் வந்து வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் வந்து இருந்துச்சு, நிறையாவே ப்ளூ கலர் ஃபிஷ்ஷு, ஒவ்வொரு வகையான ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ்ஷை நான் சாப்பிட்டது கூட நான் பார்த்தது கூட இல்லை. சமீபமாக 1 இயராக வந்து நான் வெஜிடேரியனாக மாறிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நான்வெஜ் தான். அவங்களுக்காண்டி நான் போய் வாங்கினது தான், அதுக்காண்டி பார்த்து போட்ட விளாக் தான் இதுவும். அப்புறம் இப்போ ஒரு பெரிய ஃபிஷ் பார்த்தாங்க, ப்ளூ கலர் ஃபிஷ்ஷு அப்படி இருந்துச்சு. அது பார்க்கும்போது ஆனால் செத்து போய் கிடந்துச்சு, பாவமாக இருந்துச்சு, என்னடா அப்படின்னு. அப்புறம் வந்து இது நண்டுக்குன்னு தனியாக ஒவ்வொரு பிளேஸாக இருந்துச்சு. நண்டு வெரைட்டியான நண்டுகளும் இருந்துச்சு. அதுலேயும் வந்து சின்னது பெருசுலேருந்து ப்ளூ கலர் நண்டு கூட இருந்துச்சு. இப்போ ஒரு இது ஃபுல்லாக நண்டு வகையாக இருந்துச்சு. ஒரு ப்ரான் நான் சொன்னல, பெரிய ப்ரான், அது இந்த ப்ரான் மட்டும் தாங்க நான் பார்த்தேனே, பெரிய ப்ரான் இருக்கலே பெருசு. இது வந்து ப்ரானு, ஆனால் இதுதான் சீ ப்ரான்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரான்லேயே